அனைவருக்கும் காலை வணக்கம். பூச்சி சத்தமாக இருக்குது. காலையில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் மாடு, இந்த பக்கம் ஆடு. பூச்சி கத்துற சத்தம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? வந்து நான் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்பவுமே நைட்லாம் தங்க மாட்டேன். இந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு ஃபங்க்ஷன் போனதுனால. ஸோ அதனால் இங்கே தங்கியாச்சு. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சரி விலாகு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு, ஒரு விலாக் ஒன்று போடலாம் அப்படின்றதுனால தான். நம்ம அப்படியே கீழே போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலாம். சரியா? விலாக் சூப்பராக இருக்கும், பாருங்கள். ஓகேவா? எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு விசிட்டு. நான் எப்போ வந்தாலும் எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே இருக்காங்க. காலையிலன்றதுனால எல்லோரும் இருக்காங்க. யார் யாரெல்லாம் முட்டை வருவாங்களோ தெரியல. இன்றைக்கும் மாங்காய் பறிக்கணும் கண்டிப்பாக. சூப்பராக இருக்கா தங்கச்சி வீடு. இங்கே வெளியில் மருதாணிலாம் இருந்துச்சு. ஆனால் அது இப்போ இல்லை. மணத்தக்காளி கீரை. ஏய் குட்டிமா, மணத்தக்காளி கீரைலாம் இருக்குது, சமைக்க மாட்டிங்களா? மாடு சாப்பிட்டு மாடுக்கு இதெல்லாம் நாங்களாம் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குகிறோம். இவங்க மாடுக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தூதுவளை ரசம் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தூதுவளை துவையல் வைக்கலாம். நார்த்தங்காய் மரம் இங்கே இருக்குது பாருங்கள். ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்கும். நார்த்தங்காய் மரம். தாத்தா பார்த்தீங்களா, இந்த வயசுலேயும் தூக்கிட்டு வராங்க, சுமை தூக்கிட்டு வராங்க. 80 வயசு ஆகுது. அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள். மாடு ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்குவாங்க. நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் போகணுமா. சரி, ரொம்ப நாள் ஆச்சு, இங்கெல்லாம் தங்கறதே இல்லை, ரொம்ப நைட்டு லேட் ஆகிடுச்சு, அதனால் வான்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி அம்மா அப்புறம் எங்கள் தம்பி ஒய்ஃப் எல்லாருமே இங்கே வராங்க. எல்லோரும் ஒரு நாள் கும்பலாக இருக்கலாம் வாங்க. பசங்களுக்கு வேறு லீவு. எப்போவுமே அவங்க தான் டீநகர் வந்துடுவாங்கல்ல. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லோரும் இங்கே இருக்கலாம் வாங்க அப்படி சொன்னதுனால நான் நைட்டு இங்கேயே தங்கிட்டேன். ஸோ அதனால தான் லைவ் கூட போட முடியல. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அமைதியாக இருக்கும். எங்கள் வீடு மாதிரிலாம் இல்லை, சென்னை மாதிரி கிடையாது, சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மாலாம் வந்துடுவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஜாலியாக எல்லாரோட என்ஜாய் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் 3 மணிக்கு மேலே நான் கிளம்பிடுவேன். அதாவது டெய்லி டீ போட்டு நம்மளே குடிக்கிறத விட போட்டு உட்கார வச்சு போட்டு குடித்தா எப்படி இருக்கும், அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உட்கார வச்சு காலையில் டீ போட்டு கொடுத்துருக்காங்க, டிஃபன் செஞ்சு கொடுப்பாங்க. எவ்வளோ ஒரு சுகமான அனுபவம் தெரியுமா? அதை தான் நான் என்ஜாய் பண்ணி டீ குடிச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து பேக்கெட் பாலில் குடிப்போம்ல, மாட்டுப்பால் வேறு லெவலில் இருக்குது டேஸ்டெல்லாம். அதெல்லாம் ஒரு சில வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். காலையில் பாருங்கள் எவ்வளோ பூச்சி சத்தம், எவ்வளோ அழகாக இருக்குது. சூரியன் வந்து மேலே படுது. எங்கள் வீட்டில் சூரியன் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. இப்போ சூரியன் வந்து காலையில் முகத்தில் படுது. ஆமாம், என்ன நடக்குது அதனா வாய் ஏன் அந்த கோடெல்லாம் போகுது? இல்லை ஓவரா மேக்கப் நடக்குது போல இங்கே. இப்போ எங்கே போகிறேன் இந்த மேக்கப்பு? இல்லை இப்போ எங்கே போகிறதுக்கு இந்த மேக்கப்னு எனக்கு தெரியலையே. நிறைய கிளிப்பு வச்சிருக்கிறதுனால நிறைய வச்சிருக்க போல. என்னோ வச்சிருக்கியே, சூப்பரா இருக்கே. என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறியா? அவ்வளவுதான். ஏன்னா ஸ்டைலா இருக்கே, அதனால லத்தாமா கூட எடுத்துக்கலாம். அதனாலதான். எடுக்கலாமா? சரி வா எடுக்கலாம். இங்க என்ன நடக்குது பாருங்களேன். இங்க என்ன நடக்குது? மேக்கப் நடக்கிறது. சண்டே ஒரு நாள் ஆதனாட்சியெல்லாம் லீவு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தானே நாங்களாம் வந்திருக்கோம். இவன் வந்து இந்த மாதிரி மேக்கப் செட்டை வச்சுக்கிட்டு, மேக்கப் செட் தெரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன். இந்த மாதிரி மேக்கப் செட்டு வச்சுக்கிட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கான். எல்லா குட்டியுமே லைன் கட்டி மேக்கப் போட்டுட்டு இருக்கு. 2 பேரும் ஓடுறாளுங்க. எல்லாமே மேக்கப் போட்டுட்டு இருக்கு.
நல்லா தான் இருக்கு. மேக்கப் போடாமே அழகா இருக்கு. அப்புறம் எதுக்கு மேக்கப் போடுறேன்? மேக்கப் போட்டு எங்க போறா கேளுங்க. டிஃபன் சாப்பிட்டுட்டு நல்லா உட்காந்து விளையாட போறா. அதுக்கு தான் இந்த மேக்கப். லிப்டிக் வேற இதுல லீவ்ல இன்னும் எங்க வீட்டுல வந்தா என்னென்னலாம் கொடுமைகள் நடக்க போகிறதோ அதெல்லாம் வீடியோல வரும். வீடே வந்து தலைகீழா மாறி இருக்கும். பால் கேன்லாம் பாத்தீங்களா? மாடு வச்சிருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். பால் கேன்லாம் கழுவி இருக்கு. அதாவது மாடு வச்சுருந்தா நிறைய வேலைன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான். இதெல்லாம் வாஷ் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கணும்ல, ஃப்ளாட்லலாம் எடுத்துகிட்டு போயிட்டு பால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாட்டிலில் தான் பால் வந்து அடைச்சி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணணும். அங்கே பாருங்கள், அது ஒரு பெரிய வேலைகள் வந்து அதிகம். எங்கேயுமே போக முடியாது. அந்த வீட்டில் பாருங்கள், ஒரு தாத்தா பால் கறந்துட்டுருக்கா. பார்த்தியா நீ? எங்கள் சரண் வந்துட்டான். இவன் தான் எங்கள் தம்பி பையன். வடை சுட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வந்து சுட்டுட்டு வந்துட்டோம். எத்தனை வந்தவொடனே சுட்டுன்னு வந்துட்டாங்க. இவங்க அம்மா தான் வடைலாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், நீங்களாம் சமைக்க வேணாம், நாங்கள் சுட்டு எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் சிலிண்டர் வேறு தட்டுப்பாடு. நாங்கள் அதை சுட்டு வந்துட்டோம் தான் சார். உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோ, கொஞ்சம் பரவாயில்ல. சுட்ட வடை வந்து நிறையவே சாப்பிடலாம். சுட்டு சாப்பிட்டா தானே அது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த என் தம்பி, எங்க தம்பி, எங்க அம்மா வந்துட்டாங்க. தம்பிலாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாலாம் ஓகே வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சாம்பார், இட்லி. இது என்னதுடா? அதான் நம்ம சுட்ட வடையா? இல்ல இதுதான் வடை. கேசரி. இது என்னது? சூப்பர். நாங்கெல்லாம் சாப்பிட போறோம். சரண் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கான். இதுதான் எங்க அப்பா. யாராண்ட காட்டுறியோ? யாராண்ட காட்டுறீங்க? இது எங்க அப்பா, எங்க அம்மாவோட சித்தி. இவங்க பையன் எங்க மாமா. இவங்க பையனுக்கு தான் என் தங்கச்சியை கொடுத்துருக்காரு. ஃபுல்லா மாடு வேலை தான். எந்த நேரமும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. தாத்தா வேலையை முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆமா, வெளில போய் பாருங்க, மொத்த மாடி அவுத்துட்டு வச்சிருக்காங்க. நிறைய வேலை செஞ்சதுனால தான் ஹெல்த்தியா இருக்காங்க. இங்கதாம்மா இருக்கேன். தட்டு கொடுவா, நாங்க சாப்பிட போறோம். தட்டு. ஓகே ஓகே ஓகேடா. சூப்பர்ரா. என்ன அத்தை, அந்த குண்டா கூட சண்டை போட்டு கிடக்குறீங்க? நீ வந்து நான் சாப்பிட கூடாதுன்னு இப்படி மூடி இருக்கீடா. நல்லா பாருங்க, அந்த கேஸ் வெடிக்கு அவ்வளவு இது பண்ணின்னு இருக்காங்க. நல்லா பாருங்க. ஓகே, போடலாமா? போடலாம். இட்லி, தாளிச்ச இட்லியா? அதான் வேணுமா உங்களுக்கு? ஆமா. கார சட்னி, அப்புறம் வந்துட்டு கேசரி, சண்டை போட்ட கேசரி. அப்புறம் வந்துட்டு வடை. ரெண்டாவது வடை சுட்டாங்க. இதுவா? அதேதான். ரெண்டாவது வடையை சுடுறாங்க. இப்ப அது கூட ஃபைட் பண்றாங்க. அதான் பாருங்க. சரி, சாம்பார் ஊத்த வேணாம். அவ கேட்டாலும் ஊத்திக்கலாமா? இல்லைன்னா கிண்ணத்துல கொடுக்கலாம். கேசரி எல்லாமே இது வேணும்ல. ஒரு குட்டி கிண்ணம் எடுமா சாம்பார் ஊத்த. ஸ்டாப் பண்ணும்போது அப்படியே ஓட்டுவான். எப்படிடா இது? என்னை கூப்பிட்டு வச்சு மாமா ஒரு நாள் ஆச்சு வந்து இருமான்னு சொன்னாங்க. அப்படிதானே சொன்னீங்க? என்ன சரணே இப்பெல்லாம் சொல்லிட்டு அத்தை முதல்ல குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. நானும் சரணும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் டிஃபன் எல்லாம் எடுத்துக்கிட்டு மாடிக்கு ஓடி போயிட்டாங்க. நாங்க அவ்வா வீட்டுல நானும் சரணும் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு கேசரி, இட்லி எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை சுட்டு வச்ச வடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிளாக் வந்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு நிறைய ஆசை தான். நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் ஷேர் பண்ணுவேன். பாய். ஓகே, நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். தம்பி ஒய்ஃப் எல்லாரும் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ அடுப்பில் மத்தியானத்துக்கு சமைக்க போகிறோம். அந்த வீடியோவை நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். இங்கே தான் இருக்குது. இந்த கண்ணாடி எட்டி பார்க்குது.
எல்லாம் பெரிய கிளாஸ் போயிட்டாங்களா, யாரும் வீட்டுக்குலாம் வர்றதில்ல. லீவ் விட்டா அது ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு லீவில் போயிடுறானுங்க. இப்போ இவன் சின்னவன், இன்னும் பெரியவன் அகுலன், அவர் வந்து 11 மணிக்கு தான் வருவாராம் இங்கே. ஸோ அதனால் எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பில் சமைக்கிறது, ஜாலியாக ஃபேமிலியோடு இருக்கிற வீடியோ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு பெரிய வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இதோட முடிச்சுக்கிறேன். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண மறக்காது. சரியா? பாருங்கள். பாய்.